ஃப்ரைடே மினி விலாக் நாளைக்கு பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். பட் பிளான் பண்ணால் மட்டும் பத்தாது. ஏன்னா ஸ்கூல் டைமில் நமக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணணும். ஸோ முன்கூட்டியே ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு தயிர் பசும்பாலில் நல்லா உர ஊற்றி வச்சுட்டேன். ஸோ பசும்பாலில் வைக்கும்போது அந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறியுமே நைட்டே குக்கரில் போட்டு 2 விசில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே டக்கு டக்குன்னு நம்ம வேலை வந்துட்டு முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு காலையிலேயே இடியாப்பம் பண்ணுறதுக்கு கிரேவி அதுவுமே நைட்டே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு ஈஸியாக பிரியாணி பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் முன்கூட்டியே பண்ணி வச்சா மட்டும்தான் அடுத்த நாள் சீக்கிரமாக நமக்கு கொடுத்து விட முடியும். ஸோ காலையில் 7:30 மணிக்கே என் பையனுக்கு வந்துட்டு பஸ் வந்துடும். அதனால் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தயிர் வந்து நைட்டு ஊற்றி வச்சது ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பசும்பால் தான் இதில் ரொம்பவே ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பசும்பால் இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பசங்களுக்குமே காலையிலே பேக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து விட்டாச்சு. பார்க்கும்போது காலையிலேயே உட்காந்து பிரியாணி சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி கூட தோணுச்சு. அண்ட் ஃப்ரைடே நைட்டு நாங்கள் பீச்சுக்கு தான் போனோம். எங்கள் ஊர் பீச்சில் ஃப்ரைடே அண்ட் சண்டே ரொம்ப கூட்டமாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக டின்னர் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அண்ட் டெய்லி மினி விலாகில் நம்ம டெய்லி ஒவ்வொரு தத்துவம் சொல்ல போகிறோம். தத்துவம் சொன்ன உடனே பயந்துடாதீங்க. ஸோ வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் சின்ன பாயிண்ட் நான் சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கான பாயிண்ட் என்னென்னா, வாழ்க்கையில் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப எதிர்பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயம் நடக்காமல் போகும்போது நம்ம ஏமாந்து போயிடுவோம். எதிர்பார்ப்பு அப்படின்றது வேறு, நம்ம ரொம்ப நம்பிக்கை வைக்கிறது வேறு. நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தை அடைய போகிறோம் அப்படின்றதுக்கு பேர் நம்பிக்கை. ஒரு நபர் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது எதிர்பார்ப்பு. ஸோ லைஃப் வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணி வாழுங்க, ரொம்ப ஹாப்பியாக வாழுங்க. அண்ட் நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது என்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் போகும்போது கண்டிப்பாக இது வாங்கி சாப்பிடாமல் போனதே கிடையாது. அண்ட் இதோட நேம் என்னன்றதை நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.